Hello friends, welcome to Kumudha samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு ஜஸ்ட் ப்ரௌன் கலராக ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நீளமாக. வெங்காயம் அதிகமாக சேர்த்தாலும் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி விடுங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேருங்க. அப்போ காரம் நல்லா உரைக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலா நீங்கள் சில பேர் கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிக்காமல் பட்டை அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு கூட தாளித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கூட வதக்குவாங்க. உங்களுக்கு மசாலா வாசனை பிடிக்கும்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நான் கடுகும் கடலைப்பருப்பும் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போது பூண்டு சின்ன சின்னதாக தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் வதக்குங்க. வதங்கினதும் 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை நல்லா மசிச்சுட்டு வந்துடலாம். கையிலே தோல்லாம் உரிச்சிட்டு. இப்போது இந்த மசாலாவுக்கு மஞ்சத்தூள் போட்டால் தான் கலரே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மஞ்சத்தூளை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயத்தோடு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த ஆயிலில் வதக்கினா தான் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மறக்காமல் மஞ்சத்தூளை வெங்காயத்தோடு சேர்த்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்கள் எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.